72 நேர ஜெபத்தில் நாங்கள் நிறைய போராடி இருக்கிறோம். ஒருவேளை எங்க ஜெபத்தில் கூட அந்த மகேந்திர பிரதர் ஆண்டவர் தொற்றுப்பார் நம்புறோம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் தாழ்மையாக சொல்றேன், நீங்க இந்த 72 மணி நேரம் பிரேயர் ஆரம்பிக்கும் போது நான் பயங்கர குடிகாரன், இயேசுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லாதவன். இந்த இயேசுனா யாருன்னே தெரியாது, இயேசு தூசிக்கிறவன். ஆனா இந்த 21 வருஷம் முடிஞ்சு இந்த 22 வருஷம் பிரேயர்ல நீங்க ஆரம்பிக்க முன்னாடி ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குடிகாரனா இருந்தவன் இதே இடத்துல வந்து வார்த்தையை கொடுக்க முடியும் கர்த்தர் மாட்டார். அதனால இந்த ஜெபம் சாதாரணமானதா அல்ல. என்ன போல எத்தனையோ மகேந்திரங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்த போகுது. அல்லேலூயா. குடிகார மகேந்திரனா இருக்கலாம், விக்கிரகத்துல ரொம்ப தீவிரமா அலைகிற மகேந்திரனா இருக்கலாம், இயேசுக்கு விரோதமா இருக்கிற மகேந்திரனா இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்ம பண்ற ஜெபம் பிறருக்கு இது சாதாரணமா தெரிஞ்சாலும் இது பரலோக மகிமையா பார்க்கணும். அல்லேலூயா. அது மகிமையா பார்க்கறதுனால என்ன போல ஒன்றுக்கு உதவாதவர்களை அவர் சமூகத்தில் இருப்பதற்கும் அவருடைய வேதத்தை தூக்கி சுமந்து வருவதற்கும் உங்க மத்தியில் அவர் வார்த்தையை திருமணம் பற்றுவதற்கும் பரலோகம் கிருபையாய் அனுக்கிரகம் செய்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய இரக்கத்துல எனக்குள்ள ஒரு தொடுதலை, ஒரு தேவனுடைய அந்த அந்த இணைப்புக்கு இந்த ஜெபமும் ஒரு காரணமா இருக்கிறதுனால நிச்சயமா எனக்குள்ளே ஒரு பெரிய இருக்கு. இந்த 22 ஜெபத்துல என்ன போல பல பேர் எழும்பணும். அல்லேலூயா.